Hi everyone, welcome to the session. Guys, இன்னைக்கு செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம டெய்லி ஒரு டாபிக் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு டே 1ல் நவுன் கொஞ்சம் பார்த்துட்டு அண்ட் தென் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷின்ஸ் பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்துட்டு ப்ரினவுன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ரினவுனில் என்ன ரூல் இருக்குது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த ரூல்லேருந்து எப்படி கொஷின் கேட்குறாங்க, இது எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த பாஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து நம்ம படித்தோம் அப்படின்னாலே இதுலேருந்தே நம்ம வந்து 80% ஆஃப் கொஷின்ஸ்க்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். பிகாஸ் இதுதான் வந்து எங்கே அப்ளை ஆக போகுது, எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், ஃபுல் இந்த பிளான்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். இதுலேயே வந்து உங்களுக்கு அரௌண்ட் 50 கொஷின்ஸ் உங்களுக்கு இதுலேருந்து வந்துடும். 15 to 20 கொஷின்ஸ் உங்களுக்கு இதுலேருந்தே வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம தெளிவாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாலே நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம டார்கெட் என்ன 25 out of 25 எடுக்கணும். ஸோ ரெகுலராக நீங்கள் கிளாஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே 25 out of 25 நம்மளால எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்கே கிளாஸில் பார்க்குற ரூல்ஸை வந்து திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். பிவைக்யூ கொஷின்ஸ் பாருங்கள், டெஸ்ட் போட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நேற்று வந்து ப்ரினவுன் ரிலேட்டடாக ரூல்ஸ் அண்ட் கொஷின்ஸ், ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ப்ரினவுன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ப்ரினவுன்லேருந்து நிறைய கொஷின்ஸ் ஒரு கொஷின், அதாவது இதில் நம்ம வந்து எதில் வந்து 100% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ப்ரினவுனில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வேர்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கன்ஜங்ஷனில் டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ப்ரெப்போசிஷன், டென்சஸ். ஸோ இந்த பாஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லக்கூடிய இந்த 8 இந்த இதில் வந்து ப்ரினவுன், வேர்ப், கன்ஜங்ஷன், ப்ரப்போசிஷன், டென்சஸ் இதுலேருந்து டெஃபினட்டாக ஒரு கொஷின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, நல்லா நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னாலே டெஃபினட்டாக நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எல்லாராலே பண்ண முடியுது, நம்மளால எப்படி பண்ண முடியாமல் போகும்? நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன, கொஞ்சமாக படிக்கிறோம் அண்ட் தென் ரிவிஷன் பண்ணுறதில்ல, ரீகால் பண்ணுறதில்ல, அப்படியே லேக் ஆகிட்டு விட்டுறோம். இதெல்லாம் தான். ஸோ நம்ம கரெக்டாக அந்த ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா, டச்லேயே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலே ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ப்ரினவுன் பார்க்க போகிறோம். ப்ரினவுன் ரிலேட்டடாக உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் கொஷின்லேயும் உங்களுக்கு கொஷின் வரலாம், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லேயும் வரலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரெண்டுலேயுமே சான்சஸ் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ப்ரினவுன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆக்சுவலி ப்ரினவுனுக்கு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, அதை நான் இங்கே கொண்டு வரலையா? ஓகே. ப்ரினவுனுக்கு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே விச் மீன்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் நான் சொல்லியிருப்பேன் ப்ரினவுனுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னு. இட் ரீப்ளேசஸ் a noun or another pronoun. It replaces a noun or another pronoun. அதாவது அந்த ஆர்டர், அதுக்கு தான் அந்த ஆர்டரில் படிக்கிறது. ஃபர்ஸ்ட் நவுன் தான் படிக்கணும், நவுனுக்கு அப்புறம் தான் ப்ரினவுன் படிக்கணும். நம்ம டேரெக்டாக ப்ரினவுன் படித்தோம்னா இங்கே வந்து நவுனை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நவுன்னா என்னன்னே தெரியாமல் எப்படி அதை ரீப்ளேஸ் பண்ணுது நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இங்கே ப்ரினவுன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு நவுனை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். அது எப்படி நவுனை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், மை நேம் இஸ் அம்பிகா. ஓகேவா? நீங்கள் உங்கள் நேமை நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட நேமை சொல்லுவேன், செகண்ட் டைம் நான் திரும்ப அம்பிகா நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஐ ஆம். ஓகேவா? ஸோ இந்த அம்பிகா அப்படின்ற நவுன், இந்த நேம் ஆஃப் அ பர்சன், இந்த பர்சனோட நேம் வந்து எப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ அப்படின்னு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இந்த ஐ தான் ப்ரினவுன். இந்த நவுனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, வி. அதே மாதிரி நாங்கள், யூ, நீ, இது வந்து சிங்குலர், ப்ளூரல் நீங்கள். ஹீ, ஷி, இட், அவன். ஒரு பர்சனை நம்ம வந்து இப்போ ராஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ராஜுக்கு வந்து என்னன்னா, இதை எப்படி நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா ஹீ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஷீலா அப்படின்னு ஒரு நேம் இருக்குது. இதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஷீ, அவள் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ இது கேட் அப்படின்னு இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா இட் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு நவுனை வந்து ரீப்ளேஸ் பண்ணி சொல்றதுக்கான வேர்ட்ஸ் தான் இந்த ப்ரினவுன். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிச்சுனா தான் எக்ஸாம்ஸில் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். 100% நான் ஷியோராக சொல்கிறேன், ப்ரினவுன்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு கொஷினாவது உங்களுக்கு நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதர் இன் எரர் ஸ்பாட்டிங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? டெஃபினட்டாக ஒரு கொஷின் வந்துடும். ஓகேவா?
பாருங்க ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் என்ன? ஐ, நான். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், ப்ளூரல்னாலே சிங்குலர்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்க போறாங்க. ப்ளூரல் அப்படின்னா மோர் தென் ஒன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்ன்றது நான் தான். நீங்க உங்களை சொல்லும்போது நீங்க. ஓகேவா? ப்ளூரல் அப்படின் போது நாம், வி எல்லாரும் சேர்ந்து வருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் பர்சன் சிங்குலர் யாரு அப்படின்னா நீ, சிங்குலர் நீ. ஓகேவா? ப்ளூரலுக்கு நீங்கள். தமிழ்ல வந்து நீ நீங்கள் இருக்கு இல்லையா? இங்கிலீஷ்ல அப்படிலாம் கிடையாது. சிங்குலருக்கு யூ தான், ப்ளூரலுக்கு யூ தான். அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட் பர்சன் சிங்குலர் யார் யார் அப்படின்னா ஹி, ஷி, இட். தேர்ட் பர்சன் அப்படின்னாலே இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா என்ன சொல்லுவோம்? தேர்ட் பர்சன் போய் சொல்லியிருக்கிறான், தேர்ட் பர்சன் போய் ஷேர் பண்ணியிருக்கிறான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது என்னன்னா யாரோ ஒரு பர்சன், அவனோ அவளோ. ஓகேவா? ஸோ அப்போ இந்த தேர்ட் பர்சன் அப்படின்றது சிங்குலர் அப்படின்றது ஹி, ஷி, இட். இந்த ஹி அப்படின்றது மேஸ்குலின் ஜெண்டர், பாய்ஸ், இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஷி அப்படின்றது ஃபெமினைன் ஜெண்டர், கேர்ள்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இட் அப்படின்றது நியூட்டர் ஜெண்டருக்கு நம்ம யூஸ் பண்ணணும். நியூட்டர் விச் மீன்ஸ் நான் லிவிங் திங். அப்புறம் லிவிங் திங்ல அனிமல்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை வந்து ப்ளூரல் பண்ணோம்னா தே, அவர்கள், அவைகள், அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ப்ளூரல். ஸோ இந்த சார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் பர்சன் நீங்களே சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னா ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்னா வி, செகண்ட் பர்சன் சிங்குலர்னா யூ, செகண்ட் பர்சன் ப்ளூரல்னா யூ, தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி, ஷி, இட் அண்ட் தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே. கைஸ் நீங்க இங்கேயே படிச்சிருங்க. அதாவது திரும்ப திரும்ப நான் எடுத்து பார்த்தாதான் எனக்கு புரியும் அப்படின்ற அளவுக்கு நீங்க உங்க மைண்ட் செட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் படிக்கும் போதே அங்க என்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்றத கிராஸ் பண்ணீங்க அப்படின்னாதான் சீக்கிரமா எல்லா கண்டென்ட்டையுமே நீங்க சிலபஸையுமே நீங்க சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லைன்னா எனக்கு நிறைய டைம் பார்த்தாதான் எனக்கு தெரியும் அப்படின்ற அளவுக்கு நீங்க வச்சுக்காதீங்க. ஒன்ஸ் நீங்க நல்ல தெளிவா கான்சன்ட்ரேட் பண்ணீங்கனாலே டெஃபினட்டா இங்கே நீங்க படிச்சிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கிளாஸ்லயே படிச்சிட்டீங்கன்னா கிளாஸ்லயே படிச்சுட்டு ஒரு ரிவிஷன் பண்ணணும், தென் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க திரும்ப பாருங்க, உங்களை வேணாம்னு சொல்ல, நல்லா நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்க கிளாஸ்லயே படிச்சிடலாம். ஓகேவா? இன்னொரு தடவை புரியலன்னா பாருங்க, அது நான் தப்பு சொல்லலை. என்னன்னா கிளாஸ்லயே படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, அதான் நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி அண்ட் செகண்ட் பர்சன் சிங்குலர் இஸ் யூ, செகண்ட் பர்சன் ப்ளூரல் இஸ் யூ, தேர்ட் பர்சன் சிங்குலர் இஸ் ஹி, ஷி, இட் அண்ட் தேர்ட் பர்சன் ப்ளூரல் இஸ் தே. ஓகேவா? இந்த சார்ட் ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு சிம்பிள் பர்சனல் ப்ரொனவுன் சார்ட் தான் இது. இதுலயே அட்வான்ஸ்ட் பர்சனல் ப்ரொனவுன் சார்ட்னு ஒன்று இருக்கு. என்ன மேம் இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு பயந்துராதீங்க. இது வந்து ரொம்ப 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 ஈஸி. ஓகேவா? நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஆக்சுவலி சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன? ஒரு சென்டென்ஸ்ல என்ன ஃபர்ஸ்ட் இருக்கும்? சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் ஆர் ஆட்ஜெக்டிவ், ஆட்வர்ப், அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட், இந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த சப்ஜெக்ட் அப்படின்றது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? இங்க நீங்க பாக்குற இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனோட சிங்குலர் ப்ளூரல் தான் வந்து இங்க சப்ஜெக்டா இருக்க போகுது. இதை வச்சுதான் நம்ம எல்லா டேபிளையுமே நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப நீங்க படிச்சீங்க இல்லையா? இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் என்ன, செகண்ட் பர்சன், இந்த சிம்பிள் பர்சனல் ப்ரொனவுன் சார்ட் இருக்கு இல்லையா? இந்த சார்ட்டை வச்சுதான் இந்த பெரிய சார்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அங்க பார்த்ததுதான் இங்க இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி, செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ, செகண்ட் பர்சன் ப்ளூரல் யூ, தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி, தேர்ட் பர்சன் சிங்குலர்ல ஹி, ஷி, இட் மூணுமே வரும். இது மேஸ்குலைன், இது ஃபெமினைன், இது நியூட்டர். ஓகேவா? இது தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே எங்க வரும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல வரும். I am teaching, we are listening, you are teaching, you are listening, he is teaching, she is teaching, it is playing, it is eating, they are listening. ஓகேவா? இந்த மாதிரி சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ்ல பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல வரும். இது வந்து எங்க வரும் அப்படின்னா பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல வரும். ஓகேவா? இதுவே ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் இன்னும் உங்களுக்கு நான் ஈஸியா சொல்லட்டுமா? இன்னும் நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லணும் அப்படின்னா வெயிட் கைஸ், என்னோட ஒரு ஃபேவரட் சென்டென்ஸ் இருக்கு. நான் எப்பவுமே அதை தான் எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணுவேன். அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? பாத்தீங்கன்னா ஐ ஈட் அண்ட் ஆப்பிள். ஓகேவா? இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் பாசிவ்ல? an apple
is eaten by me. ஓகேவா? an apple is eaten by me. ஸோ இதில் பாருங்க, இது என்ன சப்ஜெக்ட், இது என்ன verb, இது என்ன ஆப்ஜெக்ட். இங்கே வந்து இது சப்ஜெக்ட், இது ரெண்டுமே verb, இது ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஜெக்டாக இருந்தது இங்கே சப்ஜெக்டாக வந்திருக்கும், இங்கே சப்ஜெக்டாக இருந்தது இந்த ஆப்ஜெக்டாக வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஐன்றது என்ன எங்க இருக்கு பாருங்க, பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் பார்த்தீங்கன்னா மீ எங்க இருக்கு பாருங்க, எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல இருக்கு. இப்போ உங்களுக்கு புரியுதா? இது வந்து எங்க வரும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல வரும், இது வந்து பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல வரும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஐக்கு அதாவது இதோட ஃபேமிலி இதுதான். ஐக்கு மீ தான் வரும், ஐக்கு மை தான் வரும், ஐக்கு மைண்ட் தான் வரும், ஐக்கு மை செல்ஃப் தான் வரும். இதை நம்ம மாத்திலாம் எழுதக்கூடாது. வீக்கு மை செல்ஃப், ஹீக்கு ஆர் செல்ஸ் அப்படிலாம் எழுதக்கூடாது. அதோட ஃபேமிலி என்னவோ அந்த ஃபேமிலி கரெக்டாக எழுதணும். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா எங்க வரும், பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல வரும். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல வரும். அதே தான். இப்போ we eat an apple, an apple is eaten by us. You eat an apple, an apple is eaten by you. He eats an apple, an apple is eaten by him. She eats an apple, an apple is eaten by her. It eats an apple, an apple is eaten by it. They eat an apple, இது மூணுத்துக்குமே eatsன்னு வரும். ஓகேவா? they eat an apple, an apple is eaten by them. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படி கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இப்படி தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொசசிவ் ஆட்ஜெக்டிவ். பொசசிவ் ஆட்ஜெக்டிவ் அப்படின்றது என்னன்னா, இந்த பொசசிவ் ஆட்ஜெக்டிவ் பக்கத்தில் எப்போவுமே ஒரு நவுன் ஃபாலோ பண்ணி வரும். அது என்னுடைய கிளாஸ், அது என்னுடைய புக், அது என்னுடைய பென், அது என்னுடைய லேப்டாப், அது அவர்களுடைய லேப்டாப், அது உன்னுடைய லேப்டாப், அது அவனுடைய ஷர்ட், அது அவளுடைய ஸ்கர்ட், அவனுடைய, அவளுடைய, அது அதனுடைய, அவர்களுடைய, இந்த மாதிரி இதை நம்ம அது அவளுடைய அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ண முடியுமா? ஸ்டாப் பண்ண முடியாது. அவளுடைய வாட், அந்த நவுன் என்னன்றது சொல்லணும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த பொசசிவ் ஆட்ஜெக்டிவ். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் மை ஆப்பிள், இதுதான் இந்த பொசசிவ் ஆட்ஜெக்டிவ். இது ஆப்பிள் அப்படின்றது நவுன். இப்போ புரியுதா? எப்பவுமே ஒரு பொசசிவ் ஆட்ஜெக்டிவ் பக்கத்துல ஒரு நவுன் ஃபாலோ பண்ணி வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த மைக்கு பதிலாக நீங்கள் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணலாம். இட் இஸ் ஆர் ஆப்பிள், இட் இஸ் யோர் ஆப்பிள், இட் இஸ் ஹிஸ் ஆப்பிள், இட் இஸ் ஹர் ஆப்பிள், இட் இஸ் இட்ஸ் ஆப்பிள், இட் இஸ் தேர் ஆப்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க பொசசிவ் ப்ரொனவுன். இங்க வந்து டேஷ்க்கு அப்புறம் வித் நவுன், இங்க வந்து நோ நவுன், அதாவது இந்த வேர்டுக்கு அப்புறம் நவுன் வரக்கூடாது. இங்க வந்து நவுன் வரணும்னு சொன்னா இங்க பொசசிவ் ப்ரொனவுனுக்கு நவுன் வரக்கூடாது. பிகாஸ் ஏன்னா இப்ப நான் சொல்றேன் அந்த லேப்டாப் எந்து, அது எந்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அதுக்கப்புறம் எந்து அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் எதாவது சொல்ல போறேன்னா, அந்த லேப்டாப் எந்து லேப்டாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அது அவன்து முடிஞ்சிருச்சு, அது அவளுடையது முடிஞ்சிருச்சு, அது அவர்களுடையது முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ சென்டென்ஸ் வந்து இதுலயே கம்ப்ளீட் ஆயிடும். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, திஸ் ஆப்பிள் இஸ், நான் ஆப்பிளை வச்சு சொல்றேன் பிகாஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும். நான் வேற மாதிரி சொன்னேன்னா உங்களுக்கு த ஆப்பிள் இஸ் மைன், த ஆப்பிள் இஸ் மைன், அது என்னுடைய, அந்த ஆப்பிள் எந்து, அந்த ஆப்பிள் எந்து, அந்த ஆப்பிள் அவர்களுடையது. இங்க இந்த மைனுக்கு பதிலாக நீங்க எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம். ஆர்ஸ், த ஆப்பிள் இஸ் யோர்ஸ், த ஆப்பிள் இஸ் யோர்ஸ், த ஆப்பிள் இஸ் ஹிஸ். த ஆப்பிள் இஸ் ஹிஸ்னா கரெக்டான்னு கேட்டீங்கன்னா ஆமா கரெக்ட். அது வந்து பொசசிவ் ப்ரொனவுன். ஓகேவா? த ஆப்பிள் இஸ் ஹர்ஸ். இங்க வந்து ஏன் இட்டுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா, இப்போ வந்து இட் அப்படின்றது நியூட்டர் ஜெண்டர், நான் லிவிங் நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தோமா? நான் லிவிங் யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது நான் லிவிங்க்கு ஏதாவது பொசஷன் இருக்குமா, அதனுடையது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குமா? நம்ம தான் அதை ஓன் பண்ணுவோம், அதுக்குன்னு எந்த ஓனர்ஷிப் அது மாதிரி எதுவும் இருக்காது இல்லையா? ஸோ அதனால இங்க இட்டுக்கு எதுவுமே வராது. நெக்ஸ்ட் தேக்கு தயர்ஸ். ஓகேவா? த ஆப்பிள் இஸ் தயர்ஸ். ஸோ பொசசிவ் ஆட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் நவுன் வரணும், பொசசிவ் ப்ரொனவுனுக்கு அப்புறம் நவுன் வரக்கூடாது. இங்க நோ நவுன், இங்க வித் நவுன், இங்க வித்தவுட் நவுன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்றது இங்க என்னன்னா சிங்குலர். இங்க செல்ஃப் பாத்தீங்கன்னா இங்க ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க, செல்ஃப், செல்ஸ், செல்ஃப், செல்ஸ்,
செல்ஃப் 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 செல்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் இருக்கிறது எல்லாமே என்னன்னா சிங்குலர். செல்ஃப் இருக்கிறது எல்லாமே சிங்குலர். himself, herself, itself, myself இது எல்லாமே சிங்குலரா? ourselves, yourselves, themselves இது எல்லாமே வந்துட்டு என்ன? plural. ஓகேவா? நான் I cook biryani by myself. நான் இந்த பிரியாணி என்னால் செய்யப்பட்டது, அவர்களால் செய்யப்பட்டது, அவனால் செய்யப்பட்டது, அவளால் செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இது நம்ம மாற்றிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஐக்கு மை செல்ஃப் தான் யூஸ் பண்ணணும், வீக்கு ஆர் செல்ஃப் தான் யூஸ் பண்ணணும், யூக்கு யோர் செல்ஃப், ஹீக்கு ஹிம் செல்ஃப், ஷீக்கு ஹர் செல்ஃப், இட்க்கு இட் செல்ஃப் இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதனோட யூசேஜ் புரிஞ்சா? இதுல இன்னொன்று இருக்கு. என்னன்னா ஒன். ஒன் அப்படின்றது நம்ம இங்க ஜென்ரலா ஒருத்தர் சொல்றோம், ஜென்ரலா நம்ம வந்து பேசுறோம், யாருன்னு பர்டிகுலரா மென்ஷன் பண்ணாம ஜென்ரலா பேசுறோம். ஓகேவா? அதாவது ஒன் ஷுட் டூ ஒன்ஸ் டியூட்டி. ஒன் ஷுட் டூ ஒன்ஸ் டியூட்டி. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும். இங்கே நம்ம யாரையுமே மென்ஷன் பண்ணல. இங்கே நம்ம யாரையுமே மென்ஷன் விச் மீன்ஸ் பொதுவாக சொல்கிறது. ஓகேவா? இது அந்த ஒன் தான் இது. இந்த ஒன் அப்படின்றது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுனாவும் வரும், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனாவும் வரும். பொசசிவ் ஆட்ஜெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஒன்ஸ் டியூட்டி. இந்த ஒன்ஸ் எது? இதுக்கப்புறம் டியூட்டின்ற ஒரு நவுன் வருதா? பொசசிவ் ஆட்ஜெக்டிவ். பொசசிவ் ப்ரொனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ஒன் செல்ஃப், ஒன் சிங்குலர் தானே, ஒன் செல்ஃப். ஓகேவா? ஸோ இதை வச்சு இந்த பார்ட் ரொம்ப முக்கியம். இதை வச்சு உங்களுக்கு கொஷின் கண்டிப்பாக வரும், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து ப்ரொனவுன் அப்படின்றதுனா இதுதான். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டு டேபிளுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இது நல்லா நீங்கள் எழுதி வச்சு கூட படிங்க. இதுதான் ப்ரொனவுன். இதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வச்சு எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸே பார்க்கலாம். ஓகேவா? ஹூ வர்சஸ் ஹூம். அதாவது ஹூக்கு ஹூமுக்கு இருக்க வித்தியாசம் என்ன? ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன பார்த்தோம்? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் பார்த்தோமா? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், இட், தெம் இதெல்லாம் பார்த்தோம். இந்த சப்ஜெக்ட், இந்த ஹூ அப்படின்றது எங்கே வரும் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு தான் இந்த ஹூ அப்ளை பண்ணணும். இந்த ஹூம் வந்து இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? இது நான் எக்ஸாம்பிளோட சொன்னதான் உங்களுக்கு புரியும். பட் இது தெரிஞ்சுக்கோங்க. சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்றது ஹூ வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இது ஹூம் அப்படின்றது இன்ட்ராகேஷன் கிடையாது. இது வந்து ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னா ஒரு நவுனை வந்து ரிலேட் பண்ணி வரும், ஒரு நவுனுக்கு அப்புறம் வரும், ஒரு நவுனை வந்து இண்டிகேட் பண்ணி சொல்லும். ஒரு ரிலேஷன், அதாவது அந்த நவுனுக்கும் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸுக்கும் என்ன கனெக்ஷன், என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்றத இந்த ஹூ அண்ட் ஹூம் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. I met a man whom gave me a letter. இதை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பட் இங்கே நீங்கள் பாருங்கள், இங்கே ஹூ வருமா ஹூம் வருமா அப்படின்றத கொஞ்சம் நீங்களே ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகேவா? ஷோ ஐம் சாரி. I met a man who gave me a letter. கைஸ் இதில் ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, அதாவது ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அந்த ஹூ அண்ட் ஹூம்க்கு அப்புறம் முன்னாடி இருக்கிற பார்ட்டையும் பாருங்க, ரிமைனிங் பார்ட்டையும் பாருங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? ஐ மெட் எ மேன். நான் ஒரு மேனை பார்த்தேன், ஒரு ஆளை பார்த்தேன். டேஷ் கேவ் மீ அ லெட்டர். இப்போ வெயிட், கேவ் மீ அ லெட்டர்ன்னு இருக்கு. இப்போ இங்க யோசிச்சு பாருங்க. இங்க நீங்க யாரோ ஒரு பர்சன் சொல்லிட்டாங்களா, மேனுன்னு சொல்லிட்டாங்களா, மேனுக்கு என்ன மேஸ்குலைன் ஹீ. இப்போ இங்க ஹீ வருமா? இங்க இருக்கிறதே இது ரெண்டும் தான். ஒன்று ஹீ வரணும், இல்லை ஹிம் வரணும். ஓகேவா? இங்க ஹீ வருமா ஹிம் வருமா? நீங்களே சொல்லுங்க. இது வந்து ஒரு வர்ப், இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? சப்ஜெக்ட் வந்திருக்கணும். சப்ஜெக்ட் அப்படின்னா எது? சப்ஜெக்ட் ப்ரொனவுன். சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா எது? ஹீ. ஹிம் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அப்ப ஹீ வருமா ஹிம் வருமா? ஹீ தான் வரும். அப்ப ஹீ வரும்னா ஹீக்கு என்ன இருக்கு? ஹூ. ஹூ தானே சப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். அப்ப இந்த ஹூ தான் இங்க வரும்.
ஓகேவா? ஸோ ஐ met a man who gave me a letter. I met a man who gave me a letter. ஓகேவா? நெக்ஸ்ட் அனிதா இஸ் த கேர்ள் டேஷ் ஐ லவ். அனிதா இஸ் த கேர்ள் டேஷ் ஐ லவ். கைஸ் இங்க பாருங்க ஐ லவ்னு இருக்கு. இங்க ஆல்ரெடி சப்ஜெக்டும் வந்துருச்சு வெர்பும் வந்துருச்சு. சப்ஜெக்டும் வந்துருச்சு வெர்பும் வந்துருச்சு. அப்பனா நீங்க இங்க சப்ஜெக்ட் போடுவீங்களா? சப்ஜெக்ட் வருமா? வராது. சப்ஜெக்ட் வராதுன்னா ஷீக்கு என்ன இருக்கு? ஹூன்ற சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்கு. அப்ப அந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வராது. அப்ப என்ன வரும்? ஹூம் தான் வரும். அனிதாங்கிற பொண்ணு தான் நான் லவ் பண்ற பொண்ணு. அனிதா இஸ் த கேர்ள் ஹூம் ஐ லவ். நான் யாரை லவ் பண்றேன்னா அனிதாவை லவ் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் she is the girl whom came to us yesterday. ஓகே, இங்க பாருங்க ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் பாருங்க. came to us yesterday இப்படி இருக்குதா? came என்ன verb. verbuக்கு முன்னாடி என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். இங்க சப்ஜெக்ட் எது? whoவா whomமா? who, of course who is a subject, whom is an object. அப்ப இங்க என்ன வரணும்? who தான் வரணும். ஓகேவா? so she is the girl who came to us yesterday. இப்போ புரியுதா கைஸ்? உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்க, ஐ மீன் நீங்கள் அவேர்னஸ் அதை இந்த டாப்பிக்கை பற்றி ஐடியா இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அது எல்லாமே நம்ம கிளாஸ்லேயே நம்ம கொண்டு வரலாம். ஓகேவா? இதுலேருந்து நீங்கள் இந்த கான்செப்ட்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணி படிச்சிங்கனாலே கண்டிப்பாக டெஃபினட்டாக 25/25 எடுக்க முடியும். நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாம் பாஸ் ஆஃப் ஸ்பீச் டாபிக்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சீக்கிரம் முடிஞ்சிடும். 4 or 5 டேஸில் முடிஞ்சோடனே எக்ஸாமில் கேட்கக்கூடிய எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், க்ளோஸ் டெஸ்ட், பிக்யூஆர்எஸ், ஆர்சி எல்லாமே நான் கொண்டு வரேன். ஓகேவா? நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இந்த கிளாஸே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் கொஷின். இதில் எங்கே மிஸ்டேக் இருக்குன்னு பார்க்கணும். Dash was the person that you wanted me to contact there. ஓகேவா? ஸோ இப்படி தான் கொஷின் இருக்கு. whom was the person that you wanted me to contact there. இப்படி கொஷின் இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் எந்த பார்ட்டில் எரர் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே நீங்களே சொல்லுங்க. who வருமா, whom வருமா, whom வருமா? இங்கே பாருங்க, இப்போ நம்ம டேஷ்னு வச்சுக்குவோம். ஹூவா ஹூமான்னு தெரில. வாஸ் த பர்சன். ஓகேவா? இது வந்து வெர்ப், ஆக்ஸிலரி வெர்ப் இருந்தாலும் வெர்ப் தானே. இது ஒரு பர்சன். ஓகே, இது ஒரு பர்சன். சென்டென்ஸ் கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே வெர்புக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு சென்டென்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? அஃப்கோர்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இங்கே சப்ஜெக்ட் எது? ஹூவா ஹூமா? ஹூ தானே வரணும். ஹூ தானே சப்ஜெக்ட். So who was the person that you wanted me to contact the guys? இங்க பாருங்க, that you wanted, இனிமே தான் கான்டாக்ட் பண்ண போறாங்க. அப்ப நம்ம was போட முடியுமா? The action is going to happen. அதாவது அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யார் வந்து கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சொல்லுங்க. வாஸ் வராது, ஹிஸ் வரும். whom வராது, who வரும் நமக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா? ஸோ நோ சப்ஸ்டியூஷன் ரெக்வயர்ட் வராது. who இஸ் த பர்சன், whom வராது நமக்கு தெரியும். ஸோ செகண்ட் ஒன் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the teachers who I worked with were very intensive towards children's needs. கைஸ் இங்க பாருங்க, இங்க who வருமா whom வருமா? கைஸ் இங்க பாருங்க, who வருமா whom வருமா? who, அதுக்கப்புறம் என்ன இருக்கு பாருங்க, I worked with. ஓகேவா? ஸோ இங்கே என்ன வந்துருச்சு? சப்ஜெக்ட் வந்துருச்சு, வெர்ப் வந்துருச்சு, சம்திங் இங்கே இருக்கு. சப்ஜெக்டே இங்கே வந்துருச்சு. அப்போ நம்ம அகைன் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் போடுவோமா? போட மாட்டோம். வராது தானே. நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம் இல்லையா? இங்கே என்ன பார்த்தோம்? சப்ஜெக்ட் வந்துருச்சு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஐ லவ் அப்படின்றது சப்ஜெக்ட் வந்துருச்சு. ஸோ நம்ம ஹூ போடல, ஹூம் தானே போட்டோம். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் அகன் சப்ஜெக்ட் வந்துருச்சு. இங்கே என்ன வரணும்? ஹூ வரக்கூடாது, ஹூம் தான் வரணும். ஸோ த டீச்சர்ஸ் ஹூம் ஐ ஒர்க் வித். நான் யாரு கூட ஒர்க் பண்ணுறேன்னா, நான் ஒருத்தவங்களோட ஒர்க் பண்ணுறேன்ல, அவங்க வந்து ரொம்ப இன்டென்சிவாக இருப்பாங்க. சில்ட்ரன்ஸோட நீட்ஸுக்கு ரொம்ப இன்டென்சிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகேவா? ஸோ whom I worked with. who இல்ல whom. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. It was him who came running into the classrooms. அவன் தான் கிளாஸ் ரூம்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தான். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க இட் வாஸ் ஹிம்னு இருக்கு. ஆக்சுவலி இங்க ஒரு வேர்ட் இருக்கு பாத்தீங்களா? வாஸ் அப்படின்றது என்னன்னா பி ஃபார்ம்ல என்னென்ன இருக்குன்னா am, is, was, were, have been, has been, had been இதெல்லாம் இருக்கு. or be, am, is, was, or, were, have been, has been இப்படிலாம் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பி ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது இதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ப்ரொனவுன் என்ன ப்ரொனவுனா இருக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுனா இருக்கணும். இங்க என்ன இருக்கு பாருங்க, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா இருக்கு. அவன் தான் அது நான் மென்ஷன் பண்றாங்க. ஸோ இட் வாஸ் ஹீ, ஹிம் இல்ல, இட் வாஸ் ஹீ. It was he who came running into the classrooms. Next பாருங்க, he is fatter than me. He is fatter than me. ஓகேவா? கைஸ் இங்க என்ன இருக்கு? fatter than ஒரு கம்பேரிஷன் இருக்கு. கம்பேரிஷன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்கு, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்கு. சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ல என்னென்ன இருக்கு? I, me, we, us, or sorry, you, you, he, him, she, her, it, they, them. ஓகேவா? ஸோ இப்படி இருக்குதா? ஸோ he is fatter than him. இது வந்து என்ன? கம்பேரிஷன். அதாவது ரெண்டு நவுனை கம்பேர் பண்ணும்போது, ரெண்டு ப்ரொனவுனையும் கம்பேர் பண்ணும்போது he எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. ஹிம்மே, மீ எங்க இருக்கு? இங்க இருக்கு. இருங்க நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். வெயிட். he வந்து இங்க இருக்கு கைஸ், மீ வந்து இங்க இருக்கு. ஓகேவா? இது வந்து ஒரு சப்ஜெக்ட் ப்ரொனவுன், இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். நம்ம எப்பவுமே கம்பேரிஷன் பண்ணும்போது சேம் டிகிரியில தான் கம்பேரிஷன் பண்ணணும். ஓகேவா? அதாவது சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கம்பேரிஷனும் எப்படி இருக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுனா தான் இருக்கணும். இங்கே இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வரக்கூடாது. ஓகேவா? பிகாஸ் கம்பேரிஷன்ல சாரி கைஸ், ஒரு நிமிஷம். பிகாஸ் இந்த கம்பேரிஷன்ல சேம் டிகிரியில தான் கம்பேர் பண்ணணும், டிஃப்ரெண்ட் டிகிரிஸ்ல கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இங்கே ஹீ வந்ததுனால இங்கே என்ன வரணும் அப்படின்னா தேன் ஐ தான் வரணும், மீ வரக்கூடாது. ஓகேவா? ஸோ ஹீ இஸ் ஃபாஸ்டர் தேன் ஐ, மீ கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, do you know whom the next speaker is? do you know whom the next speaker is? ஆக்சுவலி ஒரு ரூல் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த நோ அப்படின்ற வேர்ட் இருக்கு இல்லையா, இந்த நோக்கு அப்புறம் வரக்கூடிய நோக்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன். என்னென்ன ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா why, when, who, what, where, இது மாதிரி தான் வரணும். ஓகேவா? அதாவது இது எல்லாமே சப்ஜெக்டிவ் கேஸ். இது என்ன அப்படின்னா இது எல்லாமே சப்ஜெக்டிவ் கேஸ். உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹூம் அப்படின்றது என்ன? அப்ஜெக்டிவ் கேஸ். ஸோ அப்போ இங்கே ஹூம் வரக்கூடாது, ஹூ தான் வரணும். ஓகேவா? ஸோ டு யூ நோ ஹூ த நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் இஸ்? ஹூம் கிடையாது, ஹூ. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, லவ் ஃபார் ஆர்ஸ் என்விரான்மெண்ட் இஸ் இனஃப் டு ப்ரொடெக்ட் நேச்சர். கைஸ் இங்க பாருங்க, லவ் ஃபார் ஆர்ஸ் என்விரான்மெண்ட் வருமா? என்விரான்மெண்ட் அப்படின்றது என்ன? நவுன். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி இந்த ரூல் நம்ம இங்க பார்த்தோமா, பொசிசிவ் ஆட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் நவுன் வரணும், பொசிசிவ் ப்ரொனவுனுக்கு அப்புறம் நவுன் வரக்கூடாதுன்னு பார்த்தோமா, அதே தான் இங்க பாருங்க. நவுன் அப்படின்றது என்ன? என்விரான்மெண்ட் இஸ் அ நவுன். இங்க என்ன வரும் பாருங்க, ஆர்ஸ் வருமா? ஆர்ஸ் எதுல இருக்கு பாருங்க, ஆர்ஸ் எதுல இருக்கு பாருங்க,
ஆர்ஸ் எதில் இருக்குது? OURS எதில் இருக்குது? பொசசிவ் ப்ரினவுனில் இருக்குது. நம்ம ரூல் என்ன, இதுக்கப்புறம் நவுன் வரக்கூடாதுன்னு தான் பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது? என்விரான்மெண்ட்டுன்னு ஒரு என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு நவுன் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? பொசசிவ் ஆட்ஜெக்டிவ் தான் வரணும். பொசசிவ் ஆட்ஜெக்டிவ் எது? இந்த அவர் தான் பொசசிவ் ஆட்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கே படிக்கிற ஒரு கான்செப்டும் உங்கள் எக்ஸாமில் வரதான் போகுது கைஸ். தெளிவாக கிளியராக படிங்க. ஸோ இப்போ இங்கே ஆஸ் என்விரான்மெண்ட் கிடையாது, அவர் என்விரான்மெண்ட், நம்முடைய என்விரான்மெண்ட். ஓகேவா? ஸோ லவ் ஃபார் அவர் என்விரான்மெண்ட் இஸ் இனஃப் டு ப்ரொடெக்ட் த நேச்சர். ஆர்ஸ் என்விரான்மெண்ட் இல்லை, அவர் என்விரான்மெண்ட். பிகாஸ் திஸ் இஸ் நவுன். இங்கே ஒரு பொசசிவ் ஆட்ஜெக்டிவ் தான் வரணும், பொசசிவ் ப்ரொனவுன் வரக்கூடாது. ஓகேவா? சாரி கைஸ். ஓகேவா? ஓகேவா? இப்போ கிளியராக புரிஞ்சுதா? ஸோ கொஷின்ஸ் இவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ் ப்ரொனவுன் அப்படின்ற கான்செப்டில் இதுதான். இது ரெண்டு ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து இந்த ஹூம் பார்த்தோம்ல, இது வந்து டெஃபினட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் இந்த டேபிள்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த டேபிளில் இதுக்கு இதுதான் ஐ ஃபேமிலி. ஐ ஃபேமிலி என்னென்னா ஐ, மீ, மை, மைன், மை செல்ஃப். வி ஃபேமிலி என்ன? வி, அஸ், ஆர், ஆர்ஸ், ஆர் செல்ஸ். யூ ஃபேமிலி யூ, யோர், யோர்ஸ், யோர் செல்ஃப். ஹி, ஹிம், ஹிஸ், himself. இந்த ஃபேமிலி நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த சார்ட்டிங் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து தான் உங்களுக்கு கொஷின் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி ப்ரினவுன் பார்த்தாச்சு. ப்ரினவுன் கான்செப்ட்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தாச்சு. ஸோ நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் சாப்டர் ஆட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் சாப்டர் இருக்கக்கூடிய ஆட்ஜெக்டிவ் பார்க்கலாம். இது கடகடன்னு ஒரு 4 or 5 டேஸில் முடிஞ்சிடும். நம்ம டென்ஸ் முடிச்சு அடுத்த கொஷின் டேக், ஆக்டிவைஸ், பாசிவைஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. டெஃபினட்டாக நம்மளால முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வில் ஹெல்ப் யூ. ஓகேவா? ஓகே. ஸோ தட்ஸ் இட் தி செஷன் கைஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. தட்ஸ் இட் தி செஷன். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.